இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் மோதல் மற்றும் அமைதியின்மை சம்பவங்கள் காரணமாக நாட்டில் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதுவரை இடம்பெற்ற சம்பவங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் சிறைச்சாலை சொத்துக்களும் சேதமடைந்துள்ளது. மேலும் உயிரிழப்புகள் தொடரும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டின் பல சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்டு அமைதியின்மையின் போது காயமடைந்து 11 கைதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் காயமடைந்து 11 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து பொதியொன்று வீசப்பட்ட நிலையில் அதனை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைப்பற்றியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலைக்குள் இருந்து கைதிகள் குழு ஒன்று அமைதியின்மையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் சிறைச்சாலைக்குள் பதற்றமான நிலை ஏற்பட்டது. சம்பவத்தை தொடர்ந்து நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதில் தொடர்புடைய 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவரின் மரணத்திற்கான காரணத்தை உறுதி செய்வதற்காக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் இந்த சம்பவத்தின் போது உயிர்குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன என தெரிவித்தார். புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்டு அமைதியின்மையில் சுமார் 40 கைதிகள் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலையின் வெளிப்புற பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் முப்படையின் உதவியும் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று சிறைச்சாலையில் கைதிகளை பார்வையிடுவதற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்டு மோதல் சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கைதிகள் குழுவினருக்கு இடையில் ஏற்பட்டு மோதல் மற்றும் அமைதியின்மையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் போது இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவத்தில் காயமடைந்து 15 பேர் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்த குறைந்தபட்ச தேவையான பலத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கைதிகள் குழுவொன்றுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாகவும் இதன்போது கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதுடன் துப்பாக்கிச் சூடும் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு ஏற்பட்டு பதற்ற நிலை கட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இன்று காலை மீண்டும் கைதிகள் அமைதியின்மையில் ஈடுபட்டது. இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலைக்குள் அமைந்துள்ள வைத்தியசாலைக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்ட சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நீர்கொழும்பு பள்ளச்சேனை திறந்தவெளி சிறைச்சாலையிலும் இன்று முற்பகல் கலவர நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டு மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த சில கைதிகள் பள்ளஞ்சேனை திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பல சிறைச்சாலைகளில் இடம்பெற்று வரும் இந்த அமைதியின்மை சம்பவங்களை தொடர்ந்து சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் கைதிகளின் நிலைமை தொடர்பில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.